ஹாய் ஜென்ஜீஸ். இன்னைக்கு டே 77ல வந்து பார்த்தீங்கன்னா, போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி இத பத்தி ஓவராலா சொல்லிர்றேன். நான் ஒரு டீச்சரோ, இல்ல ஒரு பெரிய ப்ரொஃபசரோலாம் கிடையாது. உங்கள்ல ஒருத்தன் தான். ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட்டு போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ன்றத பொறுத்தவரைக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஐடியா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இப்ப நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டுறோம்னா, நம்ம கூடயே காத்து அடிச்சதுன்னா சைக்கிள் ஃபாஸ்ட்டா போகும். நம்ம ஸ்பீடா போ முடியும். இதுவே எதிர்காத்து வீசுச்சுன்னா, நம்ம பெடல் பண்ற அந்த எஃபோர்ட் வந்து அதிகமாகும்ல. இதே கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். இப்ப நான் சொல்லும்போது புரியாது. சம்மு போட்டா மறக்காது. ஓகேங்களா? இது எங்கேயோ கேட்ட மாரி இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க. போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம குடுத்திருக்கிற ப்ராப்ளம் வந்து போட் ஸ்பீட் வந்து ஒரு ஸ்டில் வாட்டர்ல 15 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்து. ஓகேங்களா? கோஸ் 30 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். இது என்ன புதுசா டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, போட் வந்துட்டு தண்ணி போற வேகம் கூடயே போச்சு. இப்ப போட் இப்படி போகுது, தண்ணியே இதே விதத்துல ஃப்ளோ ஆகுதுன்னா, அது டவுன் ஸ்ட்ரீம். ஸோ போட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட தேவையில்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளஸ் ஆகும். அது ஒரு அட்வான்டேஜ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே அப்ஸ்ட்ரீம்னா வந்து பார்த்தீங்கன்னா, போட் வந்துட்டு தண்ணி போற வேகத்திலே போயிடுச்சு. திருப்பி இப்படி வரணும்னா, தண்ணி இப்படி போகும், போட் இப்படி வரும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, போட் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடணும். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ மைனஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஸ்பீடுன்றது டிஸ்டன்ஸ் பை டைம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இப்ப நம்ம கொஸ்டின்ல வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் தான் கேட்டிருக்காங்க. அந்த தண்ணியோட வேகம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் டோட்டல் டைம் வந்துட்டு 4 ஹவர் 30 மினிட்ஸ். இது நமக்கு யூசுவலா தெரியும். 4 ஹவர் 30 மினிட்னா 4.5 ஹார்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா கிலோமீட்டர் பெர் ஹார்ல கேட்டிருக்காங்க. மினிட்ஸ்ல இருக்கிறத ஹவர்ல மாத்திக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து டவுன் ஸ்ட்ரீமோட டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்படின்னா, டவுன் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் டிவைட் பை சரி டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. ஓகேங்களா? அதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. டோட்டல் டிஸ்டன்ஸ் 30. போட் வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல 30 போயிருக்கு. ஓகேங்களா? வித் ஃப்ளோ ஆஃப் ரிவரோட. நெக்ஸ்ட் அது வந்து 30 டிவைட் பை 15 பிளஸ் எஸ். அது அட்வான்டேஜ்ன்றதுனால பிளஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்ஸ்ட்ரீமும் திருப்பி அதே டைம் தான் வந்திருக்கு. அப்ப 30 டிவைட் பை 15 மைனஸ் எஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இப்ப 2த்தையும் ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் டூ 4.5 வந்து பார்த்தீங்கன்னா வரணும். பை தியரட்டிக்கலி. பட் நமக்கு எஸ் தெரியாதுன்றதுனால தான் நம்ம வந்து கடைசியில எஸ்ஸ சால்வ் பண்றோம். ஓகேங்களா? இப்ப 4.5 ஈக்குவல் டூ டோட்டலா போட் வந்து போயிட்டு வரதுக்கு 4.5 மணி நேரம் எடுத்திருக்கு. 30 டிவைட் பை 15 பிளஸ் எஸ் பிளஸ் 30 டிவைட் பை 15 மைனஸ் எஸ். இப்ப 4.5 ஈக்குவல் டூ 30 காமனா வெளியே எடுத்துறோம். 1 டிவைட் பை 15 பிளஸ் எஸ் பிளஸ் 1 டிவைட் பை 15 மைனஸ் எஸ். இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு போடணும் ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஈஸியா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வச்சிருக்கேன். அது பேர் ஜென்ஜி ட்ரிக்ன்னு வச்சிருக்கேன். அது லாஸ்ட்ல சொல்றேன். இப்போதைக்கு நம்ம ப்ராப்பரா எப்படி சால்வ் பண்ணலான்றத நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறேன். இப்ப 1 டிவைட் பை 15 பிளஸ் எஸ் பிளஸ் 1 டிவைட் பை 15 மைனஸ் எஸ்னா ஜெனரல் அடிஷன் தான். இது கீழ இருக்க 2 டினாமினேட்டர் மல்டிப்ளை ஆகும். இங்க இல்லாதது 1 இன்டு இங்க மேல மல்டிப்ளை ஆகும். இந்த இந்த டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேல மல்டிப்ளை ஆகும். அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். 30 இன்டு இது எல்லாத்தையும் இப்போ அப்படியே ஈக்குவேஷனா எழுதிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 15 பிளஸ் எஸ் இன்டு 15 மைனஸ் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம்ல, அதை யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணலாம். ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. இது இந்த ஃபார்முலேட்ல தானே இருக்கு. இப்ப 15 ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர்ன்னு எழுதிடலாம். அவ்வளோதான். அது அப்படியே இங்க கீழ எழுதிடுறோம். இப்ப இதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சிம்பிளா ஆயிடுச்சு. 15 ஸ்கொயர் மைனஸ் எஸ் ஸ்கொயர்ன்னு. இப்ப 4.5 ஈக்குவல் டூ 30. எஸ் கேன்சல் ஆயிடும். 15 பிளஸ் 15 30. ஓகேங்களா? இப்ப 30 இன்டு 30 900 ஆயிடுச்சு. 15 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 225 எஸ் ஸ்கொயர். இப்ப இத சால்வ் பண்றது எப்படி பண்ணலாம்னா, 225 மைனஸ் எஸ் ஸ்கொயர் மேல எடுத்துட்டு 4.5 வந்து பார்த்தீங்கன்னா, கீழ எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்? இது 2த்தையும் சால்வ் பண்ண கஷ்டமா இருக்குன்றதுனால இன்டூ 10 போட்டுப்போம். 900 இன்டூ 10 9000 4.5 இன்டூ 10 45. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம மைனஸ் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டூ இப்போ இந்த 45 வந்து எத்தனை டைம்ஸ் போகும்? 200 45 இன்டூ 100 டைம்ஸ் 4500 4500 இன்டூ 2 9000. ஸோ அப்போ 200 டைம்ஸ். அப்போ 200 மைனஸ் 225 வந்து பார்த்தீங்கன்னா 25. எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எஸ் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 10ல ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டா போட்ட? எப்புட்றா அந்த கால்குலேஷன்லாம் போட்டேன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, என்னாலயே ஃபர்ஸ்ட் இவ்வளோ ஸ்பீடெல்லாம் போட முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையா தான் போடுவேன். உங்களுக்கு சீக்கிரம் டக்குன்னு சொல்றேன்றதுனால இவ்வளோ ஸ்பீடா சால்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப அந்த ஜென்ஸி ட்ரிக் எப்படி போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு இவ்வளோ பெரிய கால்குலேஷன்லாம் தேவையே இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தேவை. இந்த அப்ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அதாவது டவுன் ஸ்ட்ரீம் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஸ்பீட் டிவைட் பை
டை அ சாரி டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடுன்றது தெரிஞ்சு இத வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்கோம்ல. இதுல ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா போதும். இப்போ 15 + Sல 4, 6 இந்த ஈவன் நம்பர் அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்ட்டான வேல்யூ கிடைக்காது. அதாவது 4 30 டிவைட் பை 15 + Sன்னா 4 போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் எக்ஸாம்பிளுக்கு 19 வரும். 30 டிவைட் பை 19 சால்வ் பண்ண முடியாது. 6 போட்டீங்கனாலும் 15 + 6 21 30 டிவைட் பை 21 சால்வ் பண்ண முடியாது. இந்த மாரி டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 5 எக்ஸாம்பிளுக்கு எடுத்து சால்வ் பண்ணலாம். நமக்கு 5 தான் ஆன்சர் தெரியாது. நம்மளோட கான்செப்ட் என்ன? 4.5 இந்த 2த்தையும் ஆட் பண்ணா 4.5 வரணும். டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 ஹார்ஸு. இந்த 2த்தையும் ஆட் பண்ணா 4.5 வரணும். நம்ம அல்ஜீப்ரா வழியா சால்வ் பண்ணி ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். பட் இத நம்ம எப்படி ஆப்ஷன்ஸ்ல சால்வ் பண்ணணுன்றது தான். இப்ப எக்ஸாம்பிள் வந்துட்டு 5 போட்டீங்கன்னா 15 + 5 வந்து 20. 30 டிவைட் பை 20 வந்து பார்த்தீங்கன்னா 3/2ன்னு வரும். பிளஸ்ஸு இங்க வந்து 30 டிவைட் பை 15 மைனஸ் 5 வந்து 10. 30 டிவைட் பை 10 வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸு. இப்ப 3/2 + 3ய வந்து ஆட் பண்ணோம்னா 2 3s ஆர் 6 6 + 3 வந்து 9 9/2 வந்து 4.5. இப்ப இதுலயே தெரிஞ்சிருச்சு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெருசா சால்வ் பண்ணோம். நமக்கு சிம்பிளா ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து சரி ப்ரோ 10 அப்ளை பண்ணா என்ன பண்றது? ஆன்சர் கிடைச்சா ஆன்சரே விட்டுறலாம். 10 அப்ளை பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு என்ன வரும்? 15 + S 30 டிவைட் பை 15 + 10 வந்து 25. 20 + 30 டிவைட் பை 15 - S. 15 - 10 வந்து 5. இப்ப இத 2த்தையும் சால்வ் பண்ணா, ஃப 5 டைம்ஸ் 6 டைமு இது வந்து 5 டைமு 30, 5, 1. இப்போ வந்துட்டு எவ்வளோ வருது? 6/5 + 5ன்னு வருது. இது வந்து இன்டூ 5 வருது. கரெக்ட்டா? ஐயோ! சாரி பிளஸ் தான். இப்ப இது வந்து 5 5 25, 25 + 31, 31/5ன்னா 6.5. 6.5 ஹார்ஸ்ன்றது 6.5ன்றது ஆன்சரே இல்ல. ஸோ அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 5 km/h தான். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு இது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பிடிஎஃப்ல வந்து சால்வ் பண்ணியும், உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கும் குடுத்துருக்கேன். அத மறக்காம பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெறைய பிடிஎஃப்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கு. அது வேணும்னாலும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கீழ குடுத்துருக்கேன். அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜென்சிடியோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த டாபிக் உங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு கிளியரா இருந்ததான்றதையும் ஒரு தம்ஸ் அப் குடுங்க. அவ்வளோதான். நம்ம ஜென்சிடியோ யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 78ல பார்க்கலாம். கீப் லேர்னிங், கீப் புஷிங். பை ஃப்ரம் மீ.